அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த வேல்முருகன் அதிர்ச்சியில் திமுக ஸ்டாலின், மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாபெரும் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார். அதைவிட மிகப்பெரிய ஒரு கூட்டணியை திமுக கைவசம் வைத்திருந்தாலும் தமிழக மக்களுடைய மனநிலை என்பது தற்சமயம் அதிமுகவின் பக்கம்தான் திரும்பி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மக்களுக்கு பல நன்மைகளை செய்த திமுக என வைத்துக் கொண்டால் எதற்கு 23 கட்சிகளுக்கு மேல் கூட்டணி கட்சிகளை சேர்த்து வைத்திருக்கிறது. கடந்த முறை கூட இல்லாத அளவிற்கு இந்த முறை கூட்டணி என்பது அதிகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவும் மாபெரும் ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைக்கக்கூடிய இந்த வேளையில் புதிதாக ஒரு கட்சி என்பது அதிமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து அதிரடியாக வெளியேறிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தற்போது ஆளும் கூட்டணிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அரசியல் களத்தை பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சுமார் 100 அமைப்புடன் இணைந்து உரிமை பேறு இயக்கம் என்ற பெயரிலே தனித்து போட்டியிட முடிவு செய்த போதிலும் ஒரு வியூக அடிப்படையிலான மென்மையான அணுகுமுறையை அவர் கையாண்டு வருகிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான், பாமகவின் சௌமியா, அன்புமணி மற்றும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் பொற்கொடி ஆகியோருக்கு எதிராக மட்டும் தங்கள் தரப்பு வேட்பாளரை நிறுத்தாமல் இருப்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள பதிவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தமிழக அரசில் ஒரு புதிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கிறது. கொள்கை ரீதியான மோதல்களுக்கு மத்தியில் குறிப்பிட்ட சில வேட்பாளர்களுக்கு ஆதரவான இந்த மறைமுக நிலைப்பாடு வரும் தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக குழுவினருக்கு இடையேயான வாக்குகளை பிரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதால் அந்த 3 தொகுதிகளில் மட்டும் வேட்பாளர்களை வேல்முருகன் அவர்கள் களம் இறக்காமல் இருக்கிறார். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாமகவை பொறுத்த வரைக்குமே சௌமியா, அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணியிலே இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம இரட்டை இலை சின்னத்திலே ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் போட்டியிடுகிறார். பொற்கொடிக்கு ஆதரவாக நம்ம திருமாவளவன் கூட சமீபத்திலே பேசியிருந்தார். அதாவது திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலே இருந்து கொண்டு அந்த பொற்கொடி போட்டியிடக்கூடிய தொகுதியில் நமது திருமாவளவர்கள் அவருக்கு ஆதரவாக பேசியது சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது. அடுத்த கட்டமாக வேல்முருகனும் அவருக்கு ஆதரவாக தற்சமயம் அந்த தொகுதியிலே வேட்பாளரை கூட களம் இறக்காமல் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என வேல்முருகன் தற்சமயம் வெளிப்படையாகவே சொல்லி இருப்பது அரசியல் களத்தையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக மாற்றி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தலில் மட்டும் அதிமுக ஒருவேளை தோல்வியை தழுவி 2வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து விட்டால் அடுத்து எக்காலமும் அதிமுகவால் ஆட்சி அமைக்குவதற்கும் வாய்ப்புகள் என்பது கிடைக்காமலே போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்குத்தான் அதிமுக கூடிய தொண்டர்கள் அனைவரும் சரி மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நாம் செய்யக்கூடிய, அதாவது ஆட்சி அமைவது என்பது இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.